ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். நான் நடிச்சுட்டே இருக்கும்போது நான் வந்து திடீர்னு ஜட்ஜாகிறேன் கலக்க போகுது யாரில். அதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள், ரோபோ சங்கர் அவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க. நான் தான் செக் கொடுக்குறேன் சிவாவுக்கு. நிறைய விஷயங்கள் நான் சொல்லி மாற்றிருக்காரு, இதெல்லாம் பண்ணுங்க சிவா அந்த மாதிரி சொல்லி நிறையா அவர் பண்ணியிருக்காரு. இந்த பயம்லாம் எதுவுமே இல்லை. நான் நேராக பயங்கர டயலாக்லாம் அப்படியே பிச்சு உதறதான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபுல்லாக நடிச்சு காமிச்சிட்டேன். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக பேசிட்டு வர்றது எல்லாத்தையும் அவர் செஞ்சு காமிச்சிட்டார். ஸோ ஐ ஜஸ்ட் டிட் இட். அது அப்ரிஷியேட் பண்ணார். எழுதும் போதே பழனியம்மாள்ன்ற கேரக்டரும் உமாரியாஸ் தான் அப்படின்னு எழுதிக்கிட்டே அந்த கதையை எழுதினாராம். உங்கள் பாடி லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டிங்கன்னா ஐல் பி ஹாப்பினர். அதுக்கப்புறம் தான் நான் நடக்கிறதெல்லாம் அப்படி இப்படி ஏன்னா புள்ளத்தாச்சி பொம்பளை வந்து எப்படி நடப்பாலோ அது மாதிரி நடந்தேன். எனக்கு அவள் அம்மா இப்போது அவளுக்கு அவள் எனக்கு பொண்ணுங்கிறத விட எனக்கு அவள் அம்மா. நான் அவளை கூப்பிட்றதே உமான்னு கூப்பிட்றதே கிடையாது, அம்மான்னு தான் கூப்பிடுவேன். நான் அம்மான்னு தான் வச்சுருக்கேன், அம்மான்னு தான் அம்மா தான் எனக்கு அம்மா என் முகவரி நீ அம்மா. ஸோ இந்த மொமெண்ட்ல வந்து ரியா சார் இருக்காரு, நீங்க இருக்கீங்க. ஆனா தம்பி மட்டும் மிஸ் ஆகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்க இருக்காரு தம்பி? பெங்களூர் போயிருக்கான். ஸோ பெங்களூர் போயிட்டாரு. ஃபுட்பால் அவன் வந்து ஈஸ் இன்டு ஃபுட்பால். ஸோ அந்த ஃபுட்பால் அகாடமியில் இஸ் டூயிங் வெல் நவ். ஸோ அடுத்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு. ஸோ அவர் அங்கே இருந்தாலும் அவரோட மனசு இங்கே தான் இருக்கும். ஒரு மனசு மட்டும் இல்லைங்க, டிவி உள்ளே அவர் தான் இருக்காரு. கைஸ், ஹாய் மம்மி, சாரி ஐ குடன்ட் பி தேர். என்னோட ஒரு பெரிய ஃபேன், நான் இங்கேருந்து பெங்களூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். I'm glad you're having this fans meet. ஏன்னா உன்னோட லைஃப்பில் ஐ திங்க் they are one of the most important people because அவங்க உன்னை வந்து எல்லாம் படத்தெல்லாம் ரசித்து எல்லாம் யூடியூப் வீடியோலாம் பார்த்து ரசித்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் அடித்து ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ I'm glad you guys are having a good time together. நானும் அங்கே இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கோம், பட் I couldn't. So love you mummy. Have a good time. Bye guys. Love you da. Love you. இப்போ இருக்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பைட் இப்போ ப்ளே ஆக போகுது. அவளுக்கு ரொம்ப வெரி ஜூஸி, நல்ல கேரக்டர்ஸாக வேணும், அப்போ தான் நான் பண்ணுவேங்கிற அந்த ஒரு பிடிவாதம் ஜாஸ்தி. ஸோ அதனால் நானும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. பட் இப்போ சொல்கிறேன், அவள் எது வந்தாலும் அந்த எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கணும். பண்ணி அவள் நல்லா பிக்கப் ஆகி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை. அவளை இத்தனை நாளாவது கவனிக்கல, இனிமேலாவது அவளை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உயர்த்தி நல்லபடியாக நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்து. மாப்பிள்ளையும் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல டைப்பு, என் பிள்ளை மாதிரி தான் அவரும். அவரையும் கடவுள் தான் பார்த்துக்கணும். எல்லாரையும் நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறி வரணும். எனக்கு அவள் அம்மா இப்போது அவளுக்கு அவள் எனக்கு பொண்ணுங்கிறத விட எனக்கு அவள் அம்மா. நான் சிங்கிள் மதர்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஒரு காலத்தில் நான் சிங்கிள் மதராக இருந்திருக்கலாம், இப்போது நான் சிங்கிள் மதர், அது வேறு. பட் அவளை வளர்த்துதுங்கிறது ஓகே, பட் அவள் என்னை வளர்த்துன்னு இருக்கா. இப்போது அவளை தான் சொல்லணும். அவளை பற்றி இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன்னா எனக்கு அப்படியே எமோஷன் ஆடுறேன். நான் அவளை கூப்பிட்றதே உமான்னு கூப்பிட்றதே கிடையாது, அம்மான்னு தான் கூப்பிடுவேன். நான் அம்மான்னு தான் வச்சுருக்கேன், அம்மான்னு தான் அம்மா தான் எனக்கு அம்மா என் முகவரி நீ அம்மா. பியூட்டிஃபுல் பிக்ல வேண்டாம் வேண்டாம். ஸோ இவங்களாம் ரொம்ப பெட், அந்த கண்கள் ஆட்டோமேட்டிக்காக கலங்க தான் செய்யும். அப்படி என்ன எவ்வளோ அழகாக சொல்கிறாங்களா, உமாலாம் இல்லை எனக்கு அம்மா தான். ஆமாம், ஏன்னா அது ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து அவங்க நிஜமாவே தி பிகம் சைல்டு, குழந்தை தானே. அண்ட் அதையும் நம்ம வந்து தாங்கி கரெக்டாக அவங்கள வந்து கொண்டு போகணும். அதுதான் ஒரு மகளோ இல்லை மகனோட கடமை. ஸோ அதை நாங்கள் பூர்த்தி செஞ்சிட்ருக்கோம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மேம். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபேமிலி. எல்லாருக்குமே ப்ரொஃபஷ்னலாகவோ இன்னொரு விஷயம் இல்லைனாலும் குடும்பம் கரெக்டாக அமைஞ்சா அது எல்லாமே சூப்பராக அமையன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு. அம்மாலேருந்து நாத்தனார், மாமியார், மகன், ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே சூப்பராக அமைஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணம். ஓகே, இந்த மொமெண்ட்டில் இன்னொரு ஸ்பெஷலான பைட் அப்படியே ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன் நான். ரோஷினி, உமாஸ் சிஸ்டர்-இன்-லா. சிஸ்டர்-இன்-லாவை தாண்டி நாங்கள் பெஸ்டஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். மீன்ஸ் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்னா ஸ்கூலில் படித்து, ஐ மீன் லைக் ஐ திங்க் ஃப்ரம் 5th standard till now
39 years of friendship. I think touch wood, kudos to our friendship. எந்த விதத்துலையுமே நாங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி ஓட ரிலேட் பண்ணதே இல்லை. ஃபேமிலி வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. வி ஹவ் நாட் மேட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃபேமிலி எஃபெக்ட் பண்ண விட்டதே இல்லை. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அண்ட் வாட் டு சே அபவுட் ஹர், ஷீ இஸ் அன் அமேசிங் பர்சன். ஐ மீன் குட் சோல், குட் ஹார்ட். அவ்வளோ நல்லவங்க, எப்பவுமே கலகலன்னே இருப்பாங்க. அவ்வளோ கலகலன்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் எப்பவுமே கலகலன்னு வச்சுக்குவாங்க. ஸோ லைக் நான் ஏதாவது ஒரு சாரோ என்னோட ஏதாவது ஷேர் பண்ண போனாலே நான் அவங்கள பார்த்தா நான் அப்பவே சிரிச்சிருவேன். உங்களுக்கே தெரியும், லைக் ஷீஸ் காட் சச் அ லவ்லி ஹியூமர் சென்ஸ். அவ்வளோ ஒரு காமிக் சென்ஸ் இருக்கு. அவங்கள பார்த்தா எல்லாருமே சிரிச்சிருவாங்க. ஐ மீன் ஷீஸ் ஸோ டேலண்டட் இன் தட் காமெடி. As you all know, earned a good name and a good family. I wish her all happiness throughout her life and even more. Love you, ma. Love you. லவ் யூடி. வழக்கமாக இந்த நாத்தனார்கள் சண்டைகள் தான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ஆமாம், என் கிளாஸ்மேட் ஆச்சே, நண்பி. அம்மா சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில், என் பொண்ணு வந்து எவ்வளோ பெரிய அத்லட்டாக ஆக வேண்டிய ஒரு பொண்ணு, அவளை நான் தான் தெரியாமல் வந்து நடிகையே தள்ளி விட்டுட்டேன்னு. ஸோ டு யூ ரிக்ரெட், உண்மையிலே ஒரு அத்லட்டாக வந்திருந்தால் நம்ம இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கலாமோன்ற ஒரு விஷயம் ரிக்ரெட் பண்ணுறீங்களா? நிச்சயமா. ஏன்னா அதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பேஷன். ஸோ நம்ம லைஃப்பில் எது நம்ம பேஷனாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம நம்பர் 1 ஒரு எல்லாத்தையுமே ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வி ஷுட் ட்ராவல். அதுதான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் அப்படியே பாதியில் நின்றுடுச்சு. அது ரிக்ரெட் பண்ணுறேன் நான். ஓகே, எப்போ நீங்கள் கடைசியாக இந்த ஒரு ஈட்டி எறிஞ்சது எப்போ ஞாபகம் இருக்கா? 89 நினைக்கிறேன். நான் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் சாம்பியனாக இருந்தேன் 3 years. ஜாவ்லினில் நீங்கள் தான் போகிறீங்கன்னாவே அங்கே ஒரு தனி ஒரு இது கிடைக்கும். கிண்டல் வேறு பண்ணுவாங்க. நானே ஜாவ்லின் குச்சி மாதிரி தான் இருப்பேன். இந்த குச்சி அந்த குச்சி தூக்கி போடுதா அப்படின்னு சொல்லி எங்கள் டீமே வந்து சிரிப்பாங்க. அப்படிலாம் நீ என்ன இது பண்ணாத ராசா அப்படின்னு சொல்லி. ஐ வில் பி த தின்னஸ்ட், ஒல்லியஸ்ட். மீதி எல்லாம் இப்படி இப்படி இருப்பாங்க. ஏன்னா டிஸ்கஸ் த்ரோ, ஷார்ட் புட்டுன்னு எல்லாம் இப்படி இருப்பாங்க. நான் மட்டும் இப்படி இருப்பேன். பட் ஆனால் அது பாட்டு ஒல்லியாக இருந்தாலும் பயங்கர மசிலாக இருப்பாங்க. அவங்க ஒரு பவராக இருப்பாங்க. பார்த்தாலே ஒரு மாதிரி பயப்பட. ஷீ காட் தட் மச் பவர். எங்கேருந்து வரும் அந்த ஒரு பவர்? கல்யாணத்துக்கு முன் ஆஃப்கோர்ஸ் நான் ஒரு என்ன எதுக்குமே ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு எக்ஸசைஸ் தேவை. ஓகே, ஃபிட்னஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி யூனியன் எக்மோரில் இருக்குது. அங்கே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ், இந்த வெயிட்ஸ் எடுக்கிறது, டம்பிள்ஸ் ப்ராக்டிஸ், ஸோ எல்லாமே எங்களுக்கு கொடுத்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன். இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்னொன்று டக்குன்னு ஞாபகம் வர படங்களில் ஒன்று அன்பே சிவம். அந்த ஒரு ஆரம்ப கட்ட புள்ளி, அதுவும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே கமலஹாசன் சார் கூட படம். எனக்கு வந்து அந்த படம் கிடச்சது வந்து யூகி சேதுனால தான் கிடச்சிது. ஏன்னா பஞ்சதந்திரம்லேயே நான் நடிக்க வேண்டியது. என்ன கேரக்டர்? மேகி மாதிரியா? அந்த அம்மா இறந்து போய் டெட் பாடியாக இருப்பாங்களே, அந்த அம்மா ரோலு. உண்மையிலே அந்த ரோல் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து சேது தான் வந்து என் கேரக்டர் வந்து உமா நல்லா மிமிக்ரிலாம் பண்ணுவா, நல்லாயிருக்கும் இந்த கேரக்டருக்குன்னு சொல்லி கமல் சார் கிட்ட சஜஸ்ட் பண்ணதுனால என்னை கூப்பிட்டாங்க. கமல் சார் என்ன சொன்னார்? ஏன்னா அவர் அவ்வளோ ஈஸியாக அந்த ஒரு கேரக்டருக்கு அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார்ல. வாட் இஸ் முன்னாடியே தெரியுமா கமல் சார் உங்களுக்கு? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து கமல் சார் தெரியும், அம்மா நடிச்சிருக்கிறதுனால. அண்ட் பட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து எங்களெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருந்தார். யாருக்குமே பயம் இல்லை. நம்ம கமல், ஆனால் மரியாதை தான் இருந்தது. இந்த பயம்லாம் எதுவுமே இல்லை. நான் நேராக பயங்கர டைலாக்லாம் நான் அப்படியே பிச்சு உதறதா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அவர் நடித்து காமிச்சிருவார். நான் பண்ணுற சீனெல்லாம், அந்த ஒரு சீன் இருக்குது, இன்டர்வல் பிளாக் சீன், நான் லவ் சொல்வேன் அவருக்கு. அது வந்து எனக்கு ஃபுல்லாக நடிச்சு காமிச்சிட்டார். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக பேசிட்டு வர்றது எல்லாத்தையும் அவர் செஞ்சு காமிச்சிட்டார். ஸோ ஐ ஜஸ்ட் டிட் இட். அது அப்ரிஷியேட் பண்ணார். அதுலேயும் கிண்டல் பண்ணியிருப்பீங்களா கிரணா? எனக்கு தெரியலையா அவ்வளோ சொப்பு அப்படிலாம் சொல்லி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, கமல் சார் படம் பயங்கரமாக இருக்க போது, சரியான ஒரு வெற்றி அடைய போகுது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த டைமில், ரிலீஸ் டைமில் அந்த படம்? எனக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு நிறையா படங்கள் வரப்போகுது, எனக்கு அப்படி ஆக போகிறேன் இப்படி அப்புறம் அதெல்லாம் என் மைண்ட்லேயே இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் மேரிட் அண்ட் என் குடும்பம், என் குழந்தை அப்படின்னு இருந்தது இல்லையா. ஸோ திஸ் வாஸ் மை ப்ரொஃபஷன். ஓகே, அடுத்த படம் வரும் அப்படின்னு தான் இருந்தேன் நான்.
நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணல. எப்படி இருந்தாலும் ஹீரோயின்னா கூப்பிட்டுருக்க மாட்டாங்க நம்மளை. அதுலேயே செகண்ட் ஹீரோயினாக தான் நடிச்சிருந்தேன். உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருந்துச்சுல்ல ஹீரோயினாக ஆகணும்? பிகினிங்கில் எஸ். அதுக்கப்புறம் ஸோ ஒன் ரெக்ரெட் சினிமாவில் நம்ம ஓகே சான்ஸ் வருது வரல தாண்டி நம்ம இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு இடத்துல பண்ணாமல் விட்டணும். நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்றவங்க என்கிட்ட முயற்சி பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, மௌனகுரு ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. ஏன்னா வழக்கமாக உமான் சொன்னாவே பயங்கர கிண்டல் கேலி, இதை தாண்டி ஒரு மாதிரி பயங்கர சீரியஸாக எண்ணெய் தேய்ச்சி அப்படி முடியலாம் மாறி பழனி அம்மாள் அந்த கேரக்டர். தேங்க்ஸ் டு டைரக்டர் தான் சாந்தகுமார். ஏன்னா அவர் அது எழுதும் போதே பழனி அம்மாள்ன்ற கேரக்டரும் உமாரியாஸ் தான் அப்படின்னு எழுதிக்கிட்டே அந்த கதையை எழுதினாராம். அண்ட் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பு, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, கருப்பாக ஒரு மேக்கப், ரொம்ப எண்ணெய் வடிகிற மூஞ்சி, இதெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பாடி லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐல் பி ஹாப்பினர். அதுக்கப்புறம் தான் நான் நடக்கிறதெல்லாம் அப்படி இப்படி ஏன்னா புள்ளத்தாச்சி பொம்பளை வந்து எப்படி நடப்பாலோ அது மாதிரி நடந்தேன், அவ்வளோதான். இல்லை உங்களுடைய அந்த ஒரு கரியரில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவீங்க? கரியரில் வந்து நிறையா ஸ்டேஜஸ் இருக்குங்க. நான் நடிச்சுட்டே இருக்கும்போது நான் வந்து திடீர்னு ஜட்ஜாகிறேன் கலக்கப்போவது யாரில். அதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள், ரோபோ சங்கர் அவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ தே பிகம் த வின்னர்ஸ். நான் தான் செக் கொடுக்குறேன் சிவாக்கு. அந்த 4 lakhs செக்கு நான் எழுதி கொடுத்துட்டு அது நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சிவாக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் அந்த அந்த என்னன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இது போஸ்டிங் மாறும்ல அந்த மாதிரி. ஸோ ஐ ஹேட் மோர் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதை நான் சம்பாதிச்சு. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா சிவகார்த்திகேயன் பேசுகிற வாய்ஸாக இருக்கட்டும்? அவர் எப்பவுமே ஏன்னா நிறைய என்னங்க நான் வந்து எவ்வளோ சீசன்ஸ் நான் இருந்திருக்கேன். அவர் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணதும் இருக்குது. அருண்ராஜா காமராஜா கூட சேர்ந்து டியோ 2 பேர் இதுலேயும் அவங்க தான் வின்னர்ஸ். ஸோ அதுக்கும் நான் பரிசு கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ நோ என் முன்னாடி தானே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் நான் சொல்லி மாற்றிருக்காரு, இதெல்லாம் பண்ணுங்க சிவா அந்த மாதிரி சொல்லி நிறையா அவர் பண்ணியிருக்காரு. கோகுல்நாத் இருக்கார்ல, கோகுல்லாம் பேசவே மாட்டாப்ல. நான் சொன்னேன் வெறும் மைமிங் மட்டும் பண்ண வேண்டாம் கோகுல், டூ சம்திங் எல்ஸ், யூ ஆர் வெரி டேலண்டட் சொல்லி அப்போ தான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தார் அவர். உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு வாய்ஸ் என்ன? மேபி சிவகார்த்திகேயன், அருண்ராஜா காமராஜா அந்த செட்டில், உங்களுடைய செட்டில்? இல்லை எல்லாருமே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே அந்தந்த வாய்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. சில பேர்லாம் ஈவன் அந்த குழந்தை வாய்ஸ் ஒருத்தர் பண்ணுவார், ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அது ரொம்ப க்யூட்டாகவும் பண்ணுவார். அது 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 வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் ஓன் டேலண்ட். ஸோ எல்லா வாய்ஸுமே எனக்கு ரொம்ப அப்படியே மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்கும். சரி, சில நேரங்களில் வந்து கண்டஸ்டன்ட் பண்ணுறாங்க, நீங்கள் உங்களுடைய சிரிப்பு வந்து அவ்வளோ ஃபேமஸ், பக்கத்து செட்டு வரைக்கும் கேட்கும்ல. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 1 hour 2 hour ஒரு 5 hour வரைக்கும் கூட சிரிக்கலாங்க. அந்த ஒரு 10வது ஹவர்லேயும் அதே சிரிப்பு வருமா? நான் சிரிப்பேன். நான் சிரிச்சுட்டே இருப்பேன். நான் சிரிக்கிறதுக்காகவே பிறந்தவள். நீங்கள் அந்த டக்குன்னு அந்த சிரிப்பு கிடைக்குமா? அது அப்போ நடிக்கிறதுன்னு அர்த்தம். நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப டூ மச் கேள்வி இது. அதான் சமுத்திரகனி சொல்லுவார், கனி இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நான் சிரிக்க ஆரம்பிச்சேன்டே அந்த சேரு டேபிள்லாம் தரடா அவள் விழுந்து சிரிப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் நிச்சயமாவே விழுந்துருவேன் தெரியுமா. விழுந்து சிரிப்பு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த விழுந்து நிச்சயமாவே விழுவேன் நான். அது என்னன்னு தெரியல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட், உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம்.